الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சென்ற வாரம் வஹீ சம்பந்தமான சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்விலே போடப்பட்ட ஒரு தெய்வீக அறிவிப்பு. அது குர்ஆன் என்பதாக நாம் சொல்லுகின்றோம். அந்த வஹீ என்பது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது, ஏற்பட்டது, அதனுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. சுமார் 23 ஆண்டுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பினார். இந்த குர்ஆன் 4 வேதங்களிலே, வேதங்கள் 4 அருளப்பட்டிருக்கின்றன. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதமும், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதமும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதம் ஆகிய 3 வேதங்களும் முன்னால் அருளப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த வேதத்திற்கும் குர்ஆனுக்கும் மற்ற 3 வேதங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த வேதங்கள் எல்லாம் ஒரே நேரத்திலே, ஒரே தடவையிலே ஒரு இடத்தில் அருளப்பட்டவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சீனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலைக்கு அல்லாஹ் தஆலா வரச் செய்து அங்கே 40 தினங்கள் நோன்பு இருக்க செய்து 40வது நாளினுடைய முடிவிலே ஒட்டுமொத்தமாக ஒரு பலகையிலே, கற்பலகையிலே அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்தை அருளினான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தௌராத் வேதம். ஆனால் குர்ஆனை விட ரொம்ப அதிகமான சூரத்துகள் உடையது சொல்லப்பட்டிருக்கின்றது. குர்ஆனிலே 114 சூறாக்கள், அத்தியாயங்கள். தௌராத்திலே 1000 சூறாக்கள் என்பதாக அவ்வளவு பெரிய அந்த வேதத்தை, நிறைய உபதேசங்கள் உள்ள ஒரு வேதம், அது நிறைய உபதேசங்கள் உள்ளது. அந்த வேதத்தை ஒரே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஜபூர் வேதம் இருக்கின்றதே, அது அதிகமாக தஸ்பீஹாத்துகள், ஜிக்ர்களை கொண்டவை. அதிகமான ஜிக்ர்கள், தஸ்பீஹாத்துகள் இருந்தன, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள், வாசகங்கள். அதனால்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜபூர் வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜிக்ர்களை, தஸ்பீஹ்களை மிக அழகான குரலிலே ஓதுவார்கள். நபிமார்களிலே அழகான குரல் கொடுக்கப்பட்டவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்படி அவர்கள் ஓதக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஓதக்கூடிய அந்த ஓசை நயத்தின் காரணமாக அருகில் உள்ள மலைகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். யா ஜிபாலு அவ்விபி மாஹு, மலைகளே இவருடன் சேர்ந்து நீங்களும் துதிபாடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மேலே நின்று கொண்டு அப்படியே தங்களுடைய இறகுகளை அடித்துக் கொண்டு அவர்கள் ஓதுகின்ற அந்த தஸ்பீஹாத்துகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். அவ்வளவு இனிமையாக இருக்கும். மலைகள் எல்லாம் அப்படியே ஆடும். நம்மள கூட சில பேர் குர்ஆன் ஓதும்போது இப்படி முன்னால பின்னால அல்லது இப்படி ரைட்ல லெஃப்ட்ல அப்படியே ஓதி ஆடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஆடும்போது ஒரு டேஸ்ட், ஒரு இன்பம் இருக்கும். ஓதும் போது ஆடுனா அது ஒரு இன்பம். அதுவும் குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளை போய் பாருங்க, மாணவர்களை இப்படியே ஆடிட்டே தான் ஓதுவாங்க. அப்படி ஆடிட்டே ஓதுறதுல ஒரு டேஸ்ட் மட்டுமல்ல,
அது சீக்கிரமாக மனதிலே பதிவதற்கு ஒரு காரணமாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஆடுதல் சஹாபாக்களுடைய வரலாறுகளிலும் அப்படி வருகின்றது. குர்ஆன் ஓத ஆரம்பிச்சு அப்படி ஆடுவாங்க. அப்படி தொழுகையில மட்டும் பேசாம நட்டு வைத்த குச்சியை போன்று இருப்பார்கள். தொழுகையில ஆடக்கூடாது. அப்படி தொழுகையில தானே குர்ஆன் ஓதுறோம், அதனால அங்கேயும் ஆடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படின்னு நினைக்க கூடாது. தொழுகையில ஆடக்கூடாது. தொழுகை அல்லாத நேரங்களில் குர்ஆன் ஓதும் போது அப்படி அசையணும். அந்த அசைவு இருக்கின்றதே அது இவருக்கு குர்ஆன்ல ஒரு பக்தியையும் குர்ஆன்ல ஒரு டேஸ்ட் இருக்கின்றது என்பதையும் காட்டக்கூடிய ஆட்டம் அது. அது போல அது மலைகள் எல்லாம் ஆடுமா, அப்படியே அசையும் மலைகள் எல்லாம். மலையெல்லாம் அசைஞ்சா பூகம்பம் வந்துருமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி வராது. இது அல்லாஹுடைய உத்தரவின் மீது அசையக்கூடிய அசைவு. அதனால அங்க பூகம்பம் எல்லாம் ஏற்படாது. அப்படியே இன்ஜீல் ஜபூர் வேதம், இன்ஜீல் வேதத்தையும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 30வது வயதிலே அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் இறக்கி வைத்தான். இன்ஜீல் வேதம் கிடைத்த பின்னால சுமார் 3 ஆண்டுகளுக்கு குறைவாகத்தான் அவர் உலகத்திலே இருந்தாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். பின்னால் அந்த சம்பவங்கள்லாம் வரும். ஆனா குர்ஆன் மட்டும் அல்லாஹ் தஆலா 23 ஆண்டுகளிலே இறக்கி வைத்தான். ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சான் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலேயே ஒரு இடத்தில் சொல்லுகின்றான், وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لَوْلَا نُزِّلَ هَذَا الْقُرْآنُ جُمْلَةً وَاحِدَةً. இந்த காபிர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த குர்ஆன் ஒரே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக இறக்கி வைக்கப்படக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. கதாலிக லினுஸப்பித பிஹி ஃபுஆதக வரத்தல்நாஹு தர்தீலா. நபியே, உம்முடைய கல்வை நாம் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்து நாம் ஓதி காட்டினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வலா யஅதூனக பிமஸலின் இல்லா ஜினாக பில் ஹக்கி வ அஹ்ஸன தஃஸீரா. அந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்விலே அதை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவதற்காக வேண்டி. ஏன்னா மற்ற வேதங்களை எல்லாம் முன்னால ஒரே ஒட்டுமொத்தமாக இறக்கி வச்ச நேரத்துல அந்த நபியும் கூட பாடமிடல, முதல்ல மனனம் செய்ய ஹிஃப்ஸ் செய்யல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்தை கொடுத்தானே, தௌராத் வந்த நேரத்தை உடனே ஹிஃப்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல. ஜபூர் வேதத்தை ஹிஃப்ஸ் பண்ண முடியல, இன்ஜீல் வேதத்தை ஹிஃப்ஸ் பண்ண முடியல, யாருமே ஹிஃப்ஸ் பண்ணவங்களும் இல்ல. பின்னால தௌராத் வேதத்தை வேண்டுமானால் 2 பேரோ 3 பேரோ ஹிஃப்ஸ் பண்ணதாக சொல்லப்படும். இப்ப எத்தனை பேர் ஹாஃபிஸாக்கள் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. குர்ஆன் இது கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சதுனால அந்த கொஞ்சம் கொஞ்சம் வர வர எல்லா சஹாபாக்களும் பாடமாக்கிட்டாங்க, ஹிஃப்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி பேப்பர்லயோ அல்லது ஒட்டுமொத்தமாக 30 ஜுஸையும் சேர்த்து 114 சூறாக்களையும் எழுதி வைத்து ஒரு ஏடு கூட கிடையாது, ஒரு குர்ஆன் கூட கிடையாது உலகத்துல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சது பாடம் விடுவதற்காக வேண்டி. அப்படி ஏன் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறது பாடம் விடுவதற்காக வேண்டிய ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்காத, எழுத படிக்க தெரியாத உம்மி நபி. அதனால அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இறக்கி வச்சா பார்த்து தான் படிக்கணும். அப்போ பார்த்து படிக்கிறதுனா அவங்களுக்கு தெரியாது, யாராவது இன்னொரு ஆள் சொல்றதைத்தான் கேட்கணும். இன்னொரு சஹாபியத்தை சொல்லி அவர் படிச்சு காட்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியணும். அப்ப சந்தேகம் வந்துடும், அவர் படிச்சு காட்டி இவர் படிக்கிறாரு, இவருக்கே படிக்க தெரியல, இவர் வேற வேதத்தை கொண்டு வந்தாராம் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் இவர் கேட்க வேண்டியது வரும். அதாவது நபி அல்லாதவர் சொல்லுவதை நபி கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டவன். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் எல்லாரும் கேட்கணும். உலகத்தினுடைய அல்லாஹ் தஆலா அவருடைய ஆர்டர். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபியாக இருக்கின்ற காரணத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தார். அதே போன்று சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்பட வேண்டிய, அதாவது வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை. ஒரே நேரத்தில் சட்டத்தை ஒரே நேரத்தில் எல்லா சட்டங்களையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் உலகம் அந்த காலத்தில் இருந்தது. குறிப்பாக அரபு நாட்டுக்காரர்கள் இருந்தார்கள். இப்ப உதாரணமாக ஜினா என்பது அவர்களிடத்தில் பரவி இருந்தது. அதை கண்டிப்பதற்காக வேண்டி சில வழிமுறைகளை வரிசை கிரமமாக அதை சொல்ல வேண்டிய கட்டாய நிலையில் அந்த நேரம் இருந்தது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அதனை சீர்திருத்தி கொண்டு வருவதற்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். கள் குடிப்பது அவருடைய வழக்கமாக, காலை மாலையுடைய வழக்கமாக, சாப்பாட்டை போன்றுள்ள வழக்கமாக அவர்களுக்கு இருந்தது மது அருந்துவது என்பது. அதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக எல்லாரும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. உடனே இஸ்லாத்தை விட்டு போயிடுறேன்னு சொல்லுவாங்களே தவிர கள்ளு குடிக்கிறது நிறுத்த மாட்டாங்க. ரொம்ப பேர் நம்மளையும் கூட அப்படி பேர் சில பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள்லயே அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஏங்க உடனடியாக அது செய்ய வேண்டியதானங்க அப்படின்னு கேட்டா, உடனடியாக செஞ்சான்னு சொன்னா அது அவருடைய தீனவே விட்டுட்டு போயிடுவாருங்க என்று சொல்லக்கூடிய இல்லை. இப்ப பீடி குடிக்கிறாங்க, சிகரெட்டு குடிக்கிறாங்க, மார்க்கத்துல மக்ரூஹ் தஹரீம். அது பீடி சிகரெட்டு புகைப்பிடிப்பதெல்லாம் மக்ரூஹ் தஹரீம். புகைப்பிடிப்பதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சடனா உடனடியாக இன்னைக்கே விட்டுறணும், இப்பவே விட்டுறணும் அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா?
அது கொஞ்சம் கொஞ்சமாக விடுவதற்காக வேண்டியுள்ள வழி